ஐ மீன் இது டைரெக்டாக பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கொடுத்துட்டோம் கிடையாது. யூட்டனை போட்டு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சுயா. ஸோ குட் மார்னிங் எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4. ஸோ டே 3ல் நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் எடுத்திருந்தோம். 2 ஆர்டர் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. எதுக்கு அப்படின்னா அந்த 2 ஆர்டர் எடுக்கிறது டைமிங் முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா 11:45 நம்ம செக்ஷன் முடிஞ்சு. ஸோ அதனால் அந்த 2 ஆர்டர் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் அதை இன்றைக்கி சேர்த்து எடுக்கணும். ஸோ மற்ற 3 இந்த நேற்று 1ஆந்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 15, 2ஆந்தேதி 14, நேற்று 13. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி ஒரு 18 ஆர்டர் எடுக்கணும். அதுதான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து வேக்கன்சி இருக்குதா, ஸோ ரைடர் ஜாபுக்கு வேக்கன்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரைடர் ஜாபுக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சி இருக்குது, இப்போ வந்திருக்கு. ஸோ எங்கள் கம்பெனி மாதிரி தான் 450 ஆர்டருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரி கொடுக்குறாங்க. அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் பண்ணாலும் அவங்க 10 ரியால் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், இது எல்லாமே இது பண்ணுறேன். இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ அப்பப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரொம்ப இதாகிட்டு. ஸோ வேறு எதுவும் நினைக்காங்க. ஓகேங்க. ஸோ ரியாத்தில் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சவுதி ஃபாரினில் எந்த கண்ட்ரியில் வேலை தேடுறதா இருந்தாலுமே நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4. ஸோ நம்மளோட ஒரு மாத சீரீஸில் நம்ம வந்து 450 ஆர்டரு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 30 நாள் 30 வீடியோ போடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேலஞ்சை. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர், டே 4ஓட ஃபஸ்ட் ஆர்டர். இது எடுத்தாச்சு. கிளம்புவோமா? எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸுங்க. ஐ மீன் இது டைரெக்டாக பார்த்தா பக்கம்தான், ஆனால் இது கொஞ்சம் இப்போ சுற்றி போகிறதுனால என்னது இது கைக்குள்ளே கருப்பு கயிறு. ஸோ நேற்று எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 15 பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாள் எவ்வளோ பண்ணியிருந்தோம்னா 15 பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 15 பண்ணணும். அதுதான் நம்மளோட இப்போ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கொடுத்துட்டோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர் வந்துருந்து அதை கொடுத்துட்டோம். இப்போ செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லைங்க. 3ஆவது ஆர்டரும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ தான் எடுக்க போயிட்டுருக்கேன். எடுத்தாச்சு இல்லை, 2ஆவது ஆர்டர் கொடுத்தாச்சு. 3ஆவது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ பெட்ரோலும் போட்டாச்சு கடவுள் புண்ணியத்தில். ஏன்னா அது தொடுக்கில் நின்றுச்சு, ஒரு பாயிண்ட் கூட இல்லை. அது எப்படியும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் வண்டி நின்றுருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் நல்ல வேலை ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்து உடனே மேலே போயிட்டு யூட்டனை போட்டு ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டேன். இல்லைங்க, நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நான் ரூம் போகும்போது ஃபுல் டேங்க் பெட்ரோல் பண்ணி தான் போட்டு போனேன். ஸோ ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா புது பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பசங்களுக்கு வண்டியில் ஃபியூல் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரில. ஸோ அதனால் இன்னைக்கு காலையில் வேலைக்கு போகிறக்காக ஸோ எல்லாரும் வண்டியிலேருந்து கொஞ்சம் எடுத்தாங்க. நம்ம வண்டியிலேருந்து ரொம்ப எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹெவி ஃபுல் டேங்க் இருந்தனால அவங்களுக்கு கவனிக்காமல் அவ்வளோத்தையும் உறிஞ்சிட்டான்லா என்ன கதை ஒன்றும் தெரில. இல்லை டேங்க்கில் ஓட்டையா எதுவும் தெரில. நல்ல வேலை பணம் இப்போ போட்டேன், கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா இப்போ எங்கனாலும் போகலாம், பெட்ரோல் இருக்குல்ல. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டாக 4ஆவது ஆர்டர் கொடுத்துட்டு இது பண்ணேன், ட்ராப் அப் கொடுத்து 5ஆவது ஆர்டர் உடனே வந்துருச்சு. ஸோ கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க. இப்போ இன்னும் 2.1 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம தேடும் போதெல்லாம் நம்ம பெட்ரோல் பங்க் கிடைக்காது. இப்போ பாருங்க பார்க்குற இடம் உள்ள நம்ம பெட்ரோல் பங்காக தான் இருக்குது. என் பிறகு இது ஒரு மால் நினைக்கேன்னா லொக்கேஷன் அப்படி தான் காமிச்சிச்சு. ஒரு மால் மாதிரி போட்டு காமிச்ச மாதிரி இருந்து, மாலாக இருந்தால் சத்தியமாக முடிஞ்சு. ஏன் அப்படின்னா உள்ளே போய் அலைஞ்சி திரிஞ்சு அந்த கடை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி வாங்குறது நொட்டி
முடிந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்மளுக்கு பழக்கப்பட்ட மால் அந்த ரியாத் பார்க் மாலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆர்டர் வந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் மோஸ்ட்லி எங்கே வரும் அப்படின்னு. இப்போ அவ்வளோதான் சம்பவம், இன்றைக்கி அவ்வளோதான். ஆல்ரெடி பெட்ரோலுக்கு ஒரு காலையிலேயே ஒரு அரைகுறை சம்பவம், இப்போ ஒரு சம்பவம். எங்க மால் தான் நினைக்கங்க. ஆமாங்க, ஓ மை காட், இதான் அந்த மால். மால்னோடனே தூக்கம் வந்துருச்சே. இதில் என்னென்ன சொல்கிறான்லோ, உள்ளே எப்படி போனோங்கிறான்லோ, நீல் பேடை கலத்தினோங்கான்லா, என்ன ஒன்றும் தெரியாது. உள்ளே தேடுற வேலையே இருக்கக்கூடாது. போகணுமா, ரிசப்ஷனில் கேட்டுமா, ஐயா எப்படி போனோம், அதோட முடிஞ்சு. சும்மா வேஸ்ட் பண்ண விடாத டைமை. ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வந்து பிரேக் அடிக்கான்? யாரா நீ? எதுக்கு இவ்வளோ வேகமாக வரணும்? எதுக்கு இப்படி பிரேக் அடிக்கணும்? பைத்தியக்காரனா இவன். இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜி. வானே, பார்க்காத, வண்டி வரதெல்லாம் பார்க்காத, உன் பாட்டுக்கு வா. எவன் கேட்க போகிறான் அவன்கிட்ட? இதில் வண்டி விட விடான்னு போட்டிருக்கு, அப்போ அதில் தான் வண்டி விட்றான்லி. பிளடீஸ் ஸ்வீட்ஸ். எப்படி நம்ம வண்டி விட்றதுக்குன்னு அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே போவோன்னா செக்யூரிட்டி என்ன சொல்லுவான், உள்ளே போவாதாம்மா. பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ ஸோ என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஆர்டர் ஒன்று வந்துச்சு. ஆல்ரெடி நான் வாட்டை போகும்போது அந்த கடையில் பார்த்தீங்கன்னா செம கூட்டம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 25 மினிட்ஸ் லேட்டு டிலே. 10 மினிட் அவங்களோட 20 மினிட்ஸ் முடிஞ்சு, குக்கிங் டைம் முடிஞ்சு, அது போக 25 மினிட்ஸ் லேட்டு. சரிங்களா? அப்போ பொருளை வாங்கிட்டு கரெக்டாக வெளியே வரேன். மால் அது வெளியே வந்துட்டு இது பண்ணுறேன், ட்ராப் அப் பிக்கப் கொடுக்க. ஒன்பதாவது ஆர்டரும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னோட்டி. ஸோ 10:30க்கு நம்மளோட ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? இன்றைக்கி 10:30னா 11 மணிக்கு ஆர்டர் 11 மணின்னு நினைக்கேன். ஸோ 11 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம்னா 9வது ஆர்டர். ஸோ இப்போ நம்ம கொண்டு போகிறது 9வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டன்னு சவுண்டு கட்டிகிட்டு இருக்குது, எரிச்சலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் வண்டி ஓட்ட முடியாது, கஷ்டம். ஏன்னா கிளச்சு ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, கை வலிக்கு. ரெண்டாவது ரொம்ப ஸ்பீடாக போனால் சவுண்ட் வர மாட்டேங்குது, ஸ்லோவாக போனால் சவுண்ட் வருது. கிளச் பிளேட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். வெயில் கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு. ஓகே, கிளம்பியாச்சு. இந்த சிக்னல் என்ன இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஒரு கம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? என்ன தெரியுதா? இவன் தான் பார்த்தீங்கன்னா காரணம் எல்லாத்துக்கும். அவன் தான் என்ன பண்ணுவான்னா, ஸ்பீடாக போயிட்டாலோ, சிக்னல் பிரேக் பண்ணிட்டாலோ, இந்த